ஆ, என்னங்க, அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் சண்மதியும் இங்கே இருக்கிறதுக்கு அவங்கள தனியா வீடு எடுத்து தங்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னமாங்க திடீர்னு நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அவங்க எதுக்கு தனியா போயிருக்கணும்? ஏன் நம்ம கூட இருந்தா என்னவா? புரிஞ்சுக்கங்க, கல்யாணம் ஆன புதுசுல சின்னஞ்சிருசுங்க தனியா இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரு 6-7 மாசத்துக்கு அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பொறுமையா அவங்கள நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? இப்படிதான் எல்லாம் நடக்கணும்னு நீயே முடிவெடுத்துட்ட. அதுக்கப்புறம் நான் சொல்றதுல என்ன இருக்கு? உன் விருப்பப்படியே செஞ்சிடலாம். சீக்கிரமா மாப்பிளையும் சண்மதியும் தங்குறதுக்கு ஒரு வீடை நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். போதுமா? சரி. வந்தீங்களா வழிக்கு? என் பேத்தி நினைச்சத சாதிச்சிட்டா. அவ சாதிக்கலைனாலும் நான் சாதிக்க வைப்பேன். என்ன பாட்டி சொல்றீங்க? எல்லாத்தையும் என் காதுபட கேட்டுட்டு தானே உங்ககிட்ட வந்து சொல்ற. நீயும் மாப்பிளையும் பழையபடி இந்த ரூம்லயே இருங்கன்னு உன் மாமியாரும் மாமனாரும் சொல்லிட்டாங்க. முதல்ல எங்களை இந்த ரூம்ல இருந்து போக சொன்னதே அவங்க தானே. இப்ப எதுக்கு அவங்களையும் மறுபடியும் எங்களை இங்க இருக்க சொல்றாங்க? எல்லாம் நீ மாப்பிள்ளை கிட்ட கத்தி கூப்பாடு போட்டல, அதான். ஏன் பாட்டி, நான் அவ்வளவு சத்தமா பேசியா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்? பின்ன வயசான ஏன் காதுலயே விழுந்ததுன்னா அவங்க காதுக்கு கேட்டிருக்காதா என்ன? பவானி, அதுக்காக நீ செஞ்சது தப்புலாம் சொல்ல வரல. நீ அவ்வளவு தைரியமா மாப்பிள்ளை கிட்ட எதுக்குன்னு கேள்வி கேட்க போய்தான் நீ நினைச்சத உன்னால சாதிக்க முடிஞ்சது. எப்பவுமே எதிர்த்து கேள்வி கேட்டாதான் நமக்கு தேவையானதை நாம அடைய முடியும் பவானி. இங்க குனிய குனிய உன்னை கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க உனக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு நீ அமைதியா இருக்காம துணிஞ்சு என்ன ஏதுன்னு கேள்வி கேளு. என்ன பவானி, கேப்பல்ல? கேக்குறேன் பாட்டி. நான் சொல்றபடி நீ நடந்துகிட்டாதான் இந்த வீட்ல உன்னால நிலைச்சு நிக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரிஞ்சு நடந்துக்கோ. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எங்க முகத்தை பார்த்த உடனே நாங்க ஏதோ பிரச்சனையோடு தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுது இல்ல சாமி? சாமியையும் ஜோசியரையும் ஒரு பிரச்சனை வந்தாதானே தேடி வர்றீங்க. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான் சாமி. பிரச்சனை மேல பிரச்சனை தான். எல்லாமே எங்க கையை விட்டு போயிடுச்சுங்க. வேற வழியே இல்லைன்னு தத்தளிச்சு நிற்கும் போதுதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். அதான் உங்களை வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நம்பிக்கையோட வந்திருக்கோங்க. நல்ல வசதியோட செல்வாக்கா வாழ்ந்தோம் சாமி. எல்லாமே ஒரே நாள்ல எங்க கையை விட்டு போயிடுச்சு. ஆமா, ஒரே போன்ல போயிடுச்சு. இருங்கம்மா, சோழி போட்டு பார்த்து சொல்றேன். கொடுத்தவங்களே பறிச்சுக்கிட்டாங்கன்னு சோழி சொல்லுது. சாமி, அவங்க அப்படி பறிச்சிருக்க கூடாது சாமி. கம்பெனி கைய விட்டு போனதை இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியலங்க. எல்லாமே கர்ம வினைதாமா. நாம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யறோமோ அதே அளவுக்கு நல்ல விஷயங்கள்
நம்மள தேடி வரும். அந்த ராஜேஸ்வரி எங்களுக்கு கெடுதல் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. நான் பெத்த பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல என் வளர்ப்பு மகளை பிடிவாதமா கொண்டு வந்து வாழ வச்சாங்க. அது தப்பு இல்லைங்களா சாமி? எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதனாலதான் நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் என் மருமக மூலமா நாங்க எடுத்துக்கிட்டோம். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆனா என்னமோ எங்க கெட்ட நேரம் எல்லாமே எங்க கையை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை தவற விட்டுட்டீங்க. ஆனா வேதத்து மேல பழி போடுறீங்க. என்ன இந்த ஜோசியர் நம்மளையே குறை சொல்லிட்டு இருக்காரு? ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? நான் ஏமா உங்களை குறை சொல்ல போறேன்? சோழி சொல்றதான் நான் சொல்றேம்மா. எல்லாமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும். சாமி, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்களேன் சாமி. நீங்க இழந்ததை முழுசா அடைய முடியாது. ஆனா நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா ஓரளவுக்கு, அதாவது அவங்க கூட இருந்தாவது வசதி வாய்ப்போட வாழலாம். அது அது போதும் சாமி, அது போதும். நீங்க என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் சொல்ற கோவிலுக்கு நீங்க போயிட்டு அந்த கோவில் பூசாரி கிட்ட நான் எழுதி கொடுக்கிற கடிதத்தை கொடுங்க. அவர் பூஜை பண்ணுவார். அதுக்கு பிறகு எனக்கு நீங்க போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். அந்த கோவிலுக்கு போன நேரம், திதி, ஓரை, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அதுக்கேத்த பரிகாரத்தை சொல்ல முடியும். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். கண்டிப்பா சாமி, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை அப்படியே செய்யறோங்க. எங்க கையை விட்டு போன எங்க பழைய வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அதுவே போதும் சாமி. அப்பனே முருகா, இந்தாங்கம்மா. நன்றிம்மா. நல்லதுங்க, வரோம் சாமி. வாங்கம்மா, போயிட்டு வரோம் ஐயா. ஏங்க, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே சொல்லாம கூட்டு போறீங்க. கார்த்திக், நமக்கு என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருச்சு. என்னமோ வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஒரே மையா, வா போன்னு கூப்பிடு, இல்லனா வாடி போடின்னு கூட கூப்பிடு. அப்பதான் நான் சொல்லுவேன். அப்படியா? ஓகே. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா. கார்த்திக், வா. ரெண்டு பேரும் ஒன்னா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போலாம். என்ன சண்முதி, யாரும்
உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு நினைச்சா இங்க யாருமே இல்ல. கார்த்திக், உன் முன்னாடி தானே பூட்டி இருந்த வீட திறந்தேன். அப்புறம் இங்க யார் இருப்பாங்க? இது என் ஃப்ரெண்டு வீடெல்லாம் இல்ல, நம்ம வீடு. நம்ம வீடா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்க போறோம். அதுக்காக அப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கிற வீடு தான் இது. வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி வா, வீட சுத்தி பார்க்கலாம். பாத்து வா. இது ஹால். இங்க நம்ம சோஃபா போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, ஊஞ்சல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்ல போடலான்னு சொன்னதுக்கு எங்க அப்பா வேணான்னு சொல்லி திட்டிட்டாரு. நாம நம்ம வீட்ல இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டுக்கலாமா? ஓகே. தேங்க்யூ. சரி வா, அங்க போய் பார்க்கலாம். கார்த்திக், இதுதான் நம்ம பெட்ரூம். அப்புறம் இது ஒரு குட்டி பெட்ரூம். இதுதான் குட்டி பெட்ரூம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, இது அவங்களுக்கு. வா போலாம். அப்புறம் இது கிச்சன். அப்புறம் மேல மொட்டை மாடி இருக்கு. அங்க தனியா ஒரு பேம்பு ஊஞ்சல் போட்டு சுத்தி ஃபுல்லா பூச்செடியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். கார்த்திக், உனக்கு ஓகே தானே? ஓகே சண்மதி. இனி நம்ம சந்தோஷம், சண்டை, கோபம் இது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளதான். நீ சொகுசா சோஃபால உட்காந்துட்டு சண்மதி எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவேன். நான் உனக்காக மாங்க மாங்கன்னு கிச்சன்ல வேலை பார்த்து உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவேன். அதுவும் நமக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வீடே இன்னும் கலவரமாயிடும். நான் ஒரு பக்கம் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பேன், நீ ஒரு பக்கம் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்ப. இதுக்கு நடுவுல குழந்தை ஒரு பக்கம் அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப நாம என்ன பண்ண போறோம்னே தெரியல கார்த்திக். ஓய், அங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, இங்க இருந்து ஏட்ட வெட்டி பிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? போ, குழந்தை கவனி போ. ஏன் குழந்தைய நான் மட்டும் தான் கவனிக்கணுமா? நீ கொஞ்ச நேரம் கவனிச்சாதான் என்னவா? ஏதோ நான் மட்டும் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி சொல்றேன். சரி, நீ ஒண்ணு போத்தாவல, ஏன் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எனக்கு
வருஷமா இந்த கம்பெனியை கட்டி காத்தவன் இந்த பசுபதி திடீர்னு உள்ள வந்து என்கிட்டயே கணக்கு கேட்டு என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? சொல்லு, என்ன பத்தி தெரியுமா? தொலைச்சிருவன், தொலைச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். மொத்த குடும்பத்தையும் புடுங்கி தலைகீழா நட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய், கார்த்திக் எப்படா இவ கூட? இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? எதுக்காக இங்க வந்து போறாங்க? ஒண்ணுமே புரியலையேடா. டேய், பாத்துருங்க. ஓகேல? என்ன சண்முதி, வீடு பூட்டி இருக்கு? கல்யாணத்துக்கு தாம்பூல போய் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்பா அம்மா அதுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரதுக்கு லேட் ஆகுமா? லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு கீ இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் புறப்பட்டுமா? கார்த்திக், வண்டி வந்துரும்ல? வந்துரும், சீக்கிரம் வந்துரும். வர கார்த்திக், என்ன உடனே வீட்டுக்கு கிளம்பணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்? இல்ல, அம்மா அப்பா வர வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் தனியா இருக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. என் கூட இருந்தா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். அதான். சரி, வா வா, பாத்து. கார்த்திக், நீ உட்காந்துட்டு இரு, நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன். சரியா? எடுத்துக்கோ. சகரி கரி கரி சா சரி சானி சகரி கரி கரி சா திரனதீம் தனதிரனதோம் தனதிரனதீம் தனனா திரனதீம் தனதிரனதோம் தனதிரனதீம் தனனா சகரி கரி கரி சா சரி சானி சகரி கரி கரி சா சகரி கரி கரி சா சரி சானி சகரி கரி கரி சா. சண்மதி, யார் இது? பாட்டி, இவரு சண்மதிய கட்டிக்க போறவரு கார்த்திக். நான் சொல்லல? இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படிதான் ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதா? ஏன் தம்பி, சண்மதிய பார்க்க வர்றவரு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, இப்ப பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு வரமாட்டீங்களா? நான் எதுக்குங்க பெர்மிஷன்லாம் கேட்கணும்? சண்மதி நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
இனிமே தானே கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்கு நீ இப்பவே வந்து புருஷன் மாதிரி அவ கூட தனியா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தம்பி. அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே தனியாவே வளர்ந்துட்டீங்க. குடும்பம்னா எப்படி இருக்கும், அதோட அருமை பெருமை என்ன, அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. கார்த்திக், பாட்டி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கார்த்திக் மனசு கஷ்டப்பட போறாரு பாவம். மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் நியாயத்தை தானே சொன்னேன். சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனி அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. வாங்க பாட்டி.